நாங்க எப்ப சொன்ன மீரா? நல்ல வேளை உன் அபூர்வா அண்ணி கண்ணு முன்னாடியே செரியோட பணத்தை நானும் நட்சத்திராவும் சேர்ந்து புதைச்சோன்னு சொல்லாம விட்டியே. அத்தை, கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன வார்த்தை பேசுறீங்க? அது இல்ல மாப்ள, மீரா எங்க மேல பழி போடுறத பார்த்து அந்த பதட்டத்துல வாய் தவறி வந்துருச்சு. ஆஹா, நான் உங்க மேல பழிய சுமத்தல அத்தை. செரிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சாமியார வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். இந்த காலத்துல கூட சாமியாரு ஜாதகம்லாம் பார்த்தா எப்படி? வர்ற சாமியாரு நம்ம பயப்படுறத பார்த்து அதுக்கு மேல பயத்தை உருவாக்கிட்டு போயிடுவாங்க. உன் அண்ணி சொல்றது கூட கரெக்ட் தான் மீரா. செரிய காணோன்னு என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் அது கொடுத்திருப்பேன். இப்போ வந்துட்டு இருக்கிற சாமியார வந்த வழியிலே அப்படியே திரும்ப போக சொல்லிடுமா? எப்படியோ சாமியார நான் வீட்டுக்கு வர சொல்லிட்டேன்னா அவர் வந்துட்டு போட்டும். மீரா, உன் அண்ணன் சொன்னதுக்கு அப்புறமும் அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. மாமா என்ன சொன்னாரு? அந்த சாமியார வந்த வழியிலே திரும்பி போக சொல்றாருல. அது முதல்ல பண்ணு, போன் பண்ணி சொல்லு. சரி விடு அபூர்வா, அவளோட நம்பிக்கை அவளுக்கு. நீ சொல்ற மாதிரி இங்க வர சாமியாரு புதுசா பயத்தை உருவாக்குனார்னா அப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். சரிங்க, வரட்டும். அந்த சாமியார் வந்து என்ன சொல்றாருன்னு பாப்போம். அந்த செர்ரிய பத்தி அடிக்கடி ஏதாவது உளறி வச்சு என்னைக்காவது ஒரு நாள் எனக்கே ஆப்பு வைப்பேன்னு நினைச்சேன். அப்படியே நடந்து போச்சு. ஆமா, இப்ப வரப்போற சாமியாரு செரிய நாம தான் கொலை பண்ணோன்னு சொல்லிடுவாராமா. உண்மையிலேயே அவ்வளவு பவர்ஃபுல் சாமியாரா இருப்பானாமா இப்ப வரப்போற ஆளு? எனக்கு என்ன தெரியும்? அதோ சாமியார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சுவாமி, சுவாமி. பஜகோவிந்தம் பரமானந்தம். ஒரு நிமிஷம். இதுல கால் வைங்க சாமி. உள்ள வாங்க சாமி. பஜகோவிந்தம் பரமானந்தம். பக்திபாவம் தயார்ப்பணம், சுயக்கிரியம் கர்மார்ப்பணம். பஜகோவிந்தம் பரமானந்தம். பாக்குறதுக்கு இந்த சாமியாரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு மாதிரி தான் தெரியுது. நீ பண்ண அட்டூழி எல்லாம் வெளியில தெரிஞ்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சொல்லு தாயே, உன்னுடைய கஷ்டம் என்னங்கிறத, என்ன வர வச்சதுக்கான காரணம் என்ன? என் மகன் செரி 2 நாளா ஆளையே காணோம் சாமி. இதுக்கு முன்னாடி கூட ஒரு வாட்டி அவன் காணாம. பஜகோவிந்தம் பரமானந்தம். சந்தோஷமா சுற்றுலாக்கு போய் கடைசியில மரணத்துக்கு பலியாயிருக்காரு. உங்க புள்ளைய காணும்னு நீங்களும் உங்க கணவரும் ரொம்பவே சோகத்துல இருக்கீங்க. கரெக்டா சொன்னீங்க சாமி.
அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்த உங்க பையன் மறுபடியும் காணாம போய் அதே வேதனைக்குள்ள உங்களை மறுபடியும் தள்ளி விட்டுருக்காரு. ஆமா சாமி, இப்போ எங்க செரி எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு நீங்க தான் சொல்லணும். பஜகோவிந்தம் பரமானந்தம். சொல்றதுக்கு நான் யாரு தாயே? அந்த இறைவன் தான் என்ன சொல்ல வைக்கிறாரு. அத நான் உங்ககிட்ட சொல்றேன். பஜகோவிந்தம் பரமானந்தம். சிஷ்யர்களே, அவருடைய தடயத்தை கண்டுபிடிக்க அதுக்கான ஏற்பாடுகளை தயார் பண்ணுங்க. சித்தன் சுவாமி. பஜகோவிந்தம் பரமானந்தம். ஓம் தத்சத். ராஜபஜ ஜஜரா சபரண மாயாவா பரபன பரபா மசஜச ததாகா. ஓம் தக்சத். ஓம் தக்சத். தாயே, சுவாமி, நான் இப்ப சொல்ல போற விஷயம் உங்களுக்கு கேட்க கஷ்டமா தான் இருக்கும். நீங்க உங்க மனச பலப்படுத்திக்கோங்க. என்னாச்சு சாமி? உங்க மகன் இந்த உலகத்துல இல்ல தாயே. அந்த கடவுள் கிட்ட ஐக்கியமாக. இதுக்கு மேல இந்த சாமியார பேச விட்டா உன் பெரியும் சொல்லிட போறாமா. இப்பவே இவனை துரத்தி விட்டுடலாமா? வாய மூடு சித்தி. நீ சொல்ற வரைக்கும் தெரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. ஏய் சாமி, எந்திரி, வெளிய போ. ஓம் தக்சத். பஜகோவிந்தம் பரமானந்தம். நான் போறேன். இந்த வீட்ல இருந்து ₹1 கூட கையில வாங்காம நான் இங்க இருந்து போறேன். ஆனா ஒரு விஷயம், என்னுடைய சக்தியை நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்க. அதனால இவங்களுடைய மகனை யாரு கொண்டாங்கிற விஷயத்த சொல்லிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன். சொல்லவா? அவங்களுடைய மகனை கொன்னது யாருங்கிறத சொல்லவா? உங்க மகனை யாரு கொன்னாங்கிற விஷயத்த இப்ப நான் சொல்ல போறேன்.